Assalamualaikum. Waalaikumsalam. Bismillahirrahmanirrahim. இன்ஷால்லா நம்ம வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம். லாஸ்ட் டைம் நம்ம இஸ்லாத்துடைய தூண்களை பத்தி பார்த்தோம். நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம தொடங்குவோம். ஸோ இன்ஷால்லா ஒரு சில விஷயங்கள் நமக்கு ப்ராஹிபிஷன் தாரீம் பத்தி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ஷால்லா அதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். The prohibitions are also important. There are 4 meats that நமக்கு அல்லாஹ் தடை செஞ்ச விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். you cannot eat, for example. And these are, number 1, animals that die of themselves without human interference. 4 விதமான உணவுகளை இறைச்சி அல்லாஹ் நம்ம தடை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் தாமாக செத்தவை, கேரியன். Number 2, pork, the meat of pigs. Number 3, பன்றியின் இறைச்சி. இரண்டாவது running blood that you can put in a glass and cook or drink. ஓடுகின்ற ரத்தம், அது அந்த நம்ம கிளாஸ்ல போட்டு அந்த மாதிரி குடிக்க கூடாது. we should not drink running blood. Number 4, animals dedicated to other than God, that are specifically dedicated to Muhammad or Jesus or Ali or somebody. குறிப்பிட்டு சொல்லணும்னா அல்லாஹ்க்கு பதிலா முகமதுக்கோ அலிக்கோ வேற யாருக்கோ அவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த உணவுகளை நம்ம உட்கொள்ள கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் பேரை சொல்லி மட்டும் அர்ப்பணிக்கப்பட்ட உணவுகளை இறைச்சிகளை தான் நம்ம உண்ணணும். These are forbidden. So if you go to the market, you go to Safeway market, for example, and you look at the meat, if you want to know if it is halal, permitted, or haram, prohibited, you ask yourself these 4 questions. நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க ஒரு இறைச்சி வாங்குறதுக்காக, அது நமக்கு ஹலாலா ஹராமா அப்படி நம்ம தெரியணும்னா இந்த 4 கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. Is this meat pork? The answer is no. Then did these animals die of themselves without human interference? The answer is no. Is this அந்த கேள்வி நீங்க கேட்கணும். முதல்ல அது பன்றியின் இறைச்சியா? இல்ல. அப்புறம் இரண்டாவது கேள்வி, இது தாமாக செத்தவையா? இல்ல. அப்புறம் மூணாவது கேள்வி, running blood? The answer is no. Was this meat dedicated to Jesus or to anyone else or Saint Francis? The answer is no. மூணாவது அது ரத்தமா? இல்ல. நாலாவது சான் பிரான்சிஸ்கோ இல்ல ஈசாக்கோ, ஈசா நபிக்கோ யாருக்கோ ஒருவருக்கு அர்ப்பணிச்சிருக்காங்களா? இல்ல. அப்படின்னா for this meat is halal. It's okay. You can eat it. யாருக்கும் அர்ப்பணிக்கல. இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இது ஹலால், உங்களுக்கு நீங்க சாப்பிடலாம். If you make it haram, if you prohibit it, then you are following some other religion. You're not a Muslim. நீங்க அல்லாஹ் சொல்லாதத வேற ஏதாச்சும் நீங்க தடை பண்ணீங்கன்னா நீங்க இந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணல, நீங்க வேற ஏதோ மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். You do that. So it is very important to follow specifically what the Quran prohibits. If you prohibit anything else, some people go to அல்லாஹ் குர்ஆன்ல எதை தடை பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம தடை பண்ணணும், வேற எதையும் தடை பண்ண கூடாது. funny events like prohibiting soaps and brushes and shoes and things like that. ஒரு சில மனிதர்கள் என்ன பண்றாங்க, இந்த சோப்பு இந்த பிரஷ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை பண்றாங்க. And of course this is a religion that is not Islam, has nothing to do with Islam. இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லாத வேற விஷயங்களை தடை பண்றதுக்கும் இந்த நம்ம மார்க்கமான இஸ்லாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சொன்ன அந்த 4 விஷயங்களை தான் இந்த வீடியோல ரிட்டன் ஃபார்மேட்ல போட்டிருக்காங்க. Prohibition not specifically mentioned in the Quran belong to another religion. அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடாத வேற எந்த விஷயத்தையும் நம்ம தடை பண்ணாலும் அது வேற ஒரு மார்க்கெட்ல தான் வந்திருக்கு. இஸ்லாத்திற்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. Also prohibited are all intoxicants, alcohol, marijuana. மேலும் போதையூட்டக்கூடியவை அனைத்து பொருட்களும் நமக்கு அல்லாஹ் தடை பண்ணிருக்காங்க. Prohibited are all intoxicants, alcohol, marijuana, மது, மருவானா அப்புறம் அந்த கஞ்சா செடி, அதான் மருவானா. anything that will affect your mind. எந்த ஒரு விஷயமும் உங்க
மூளையை பாதிக்கிற மாதிரி, all intoxicants, anything that affects your capacity to think. உங்க மூளையை அஃபெக்ட் பண்ற மாதிரி, இல்ல நீங்க சிந்திக்கும் திறனை வந்து அத அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்க விஷயங்களை அல்லாஹ் தடை பண்ணிருக்காங்க. And to have a healthy brain. So all intoxicating drugs, weeds and alcohol, all these are prohibited. ட்ரக்ஸ், மது, அந்த ஊசி, அனைத்து விஷயங்களுமே, வீட்ஸ், கலைகள் எல்லாமே எல்லாம் தடை பண்ணிருக்காங்க. Also gambling is prohibited. Don't play the lottery. சூதாட்டம் விளையாடக்கூடாது, அதிர்ஷ்ட பந்தயங்களும் விளையாடக்கூடாது. Believe me, it will cost you more than even if you win the jackpot, you will end up a loser. அதுல அந்த அதிர்ஷ்ட பந்தயத்துல நீங்க ஜாக்பாட்டே அடிச்சு ஜெயிச்சாலும் நான் சொல்றதை நம்புங்க, நீங்க தோல்வியாளரா தான் இருப்பீங்க, நீங்க வெற்றி அடைய மாட்டீங்க. Believe me, but this is God is in control and he prohibited gambling. ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அல்லாஹ் தான் தடை பண்ணிருக்காங்க இந்த எல்லா விஷயங்களையும். Games of chance of any kind. அந்த அதிர்ஷ்ட பந்தயம் எந்த விதமான ரூபத்துல இருந்தாலும் நம்ம விளையாடக்கூடாது. Of course, the major prohibitions are listed in the Quran. Adultery is prohibited, murder. மேஜர் முக்கியமான தடுப்புகள், அதாவது நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடல்ட்ரி, விபச்சாரம், கொலை, மர்டர், stealing, cheating, lying. ஸ்டீலிங், சீட்டிங், லைங், திருடுறது, பொய் சொல்றது. God wants you to be a perfect person, a nice person. அல்லாஹ் உங்களை ஒரு நல்ல மனுஷனா, நல்ல மனிதரா இருக்கணும், ஒரு நல்ல நைஸ் பர்சனா இருக்கணும் தான் அல்லாஹ் நம்மள விரும்புறாங்க. Even breaking the promise is prohibited. ஒரு வாக்கு கொடுத்து நம்ம முறையடிச்சாலும் அது நல்ல விஷயம் கிடையாது, அல்லாஹ் தடை பண்றாங்க அந்த விஷயத்த. You must be a person of your word. You must be a man of your word or a woman of your word. ஆணோ பெண்ணோ, you should be a man or woman of your word. கொடுத்த வாக்க நம்ம காப்பாத்தணும். When you say something, you do it. And சொன்னா செய்யணும். people must know you as such. This is what a Muslim is all about. இப்படி இருக்கும்போதுதான் மனிதர்கள் வந்து ஓ முஸ்லீம்னா இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட் வே, மிக சிறந்த வழி, இந்த மது, போதை, அனைத்து போதை ஊட்டக்கூடிய விஷயங்களையுமே அதை எதிர்த்து போராடுறதுக்கு இஸ்லாம் தான் நிரூபிக்கப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கமா இருக்கு. Now, some people are fascinated by Hajj pilgrimage and they just want to do it right away, you know. ஒரு சில பேர் இந்த ஹஜ் பயணம், புனித யாத்திரை குறித்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க உடனே செய்யணும்ன்ற ஒரு ஆர்வமாவும் இருக்காங்க. அவங்க they're fascinated by the exotic country. அந்த கவர்ச்சியான நாடு சவுதி அரேபியா பார்த்து ரொம்ப அவங்க வந்து ஆர்வமா இருக்காங்க செய்யணும்னு. You know, Saudi Arabia and the trip and all that. But my advice to you is to perfect your religion first. என்னோட அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, முதல்ல நீங்க மார்க்கத்தை வந்து முழுமைப்படுத்துங்க. Believe me, it is not a very pleasant trip. There's 1.5 million or 2 million people making pilgrimage. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஹஜ் பயணம் வந்து ரொம்ப ஈஸியான பிளசன்ட் ஃபீலிங் கிடையாது. 2.5 மில்லியன் மக்கள் கிட்ட அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்றாங்க. And it is an exacting trial instead of enjoying. You're not going as a tourist. எக்ஸாக்டிங் ட்ரேட், நம்மள்ட்ட இருந்து ரொம்ப அதிகமான எஃபர்ட்டும் டிமாண்டும் சின்சியாரிட்டியாவும் அதை நம்மள்ட்ட இருந்து அந்த விஷயம் எதிர்பார்க்கும். ஹஜ் பயணம் நம்ம கிட்ட இருந்து நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதை கவனத்துல நம்ம கொள்ளணும். It is a difficult process and some people may become disillusioned when they go too early before the faith is strong. அவங்க மனசுக்குள்ள அந்த நம்பிக்கை வரத்துக்கு முன்னாடி அந்த பயணத்தை அவங்க மேற்கொண்டு ஒரு மாயைக்குள்ள மனிதர்கள் போயிடுறாங்க. Enough. So be sure you perfect your religion first and then make the Hajj pilgrimage. அதனால முதல்ல நீங்க உங்க மார்க்கத்தை முழுமைப்படுத்துங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்க ஹஜ் செய்யுங்க. One needs to perfect the religion before going to. சொன்ன மாதிரி முதல்ல நம்ம மார்க்கத்தை நம்ம முழுமைப்படுத்திட்டு தான் நம்ம ஹஜ் செய்யணும்.
ஒரு 10 வருஷம் தோராயமா about 10 good years of preparation நம்ம மார்க்கத்தை முழுமைப்படுத்துற அந்த பயணத்துல ஒரு தோராயமா 10 வருஷம் நம்ம உறுதியா இருந்துட்டு அப்புறமேட்டு நம்ம மேற்கொள்றது சிறந்தது. நம்ம ரொம்ப சீக்கிரமா இந்த நம்பிக்கை நம்ம மனசுல நிலை பெறத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டோம்னா அதுல நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட் பாசிட்டிவா இல்லாம கொஞ்சம் நெகட்டிவா ஆப்போசிட் சைட்ல ஆயிடுதுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆணவம் வரக்கூடாது, அண்ட் தென் நம்ம இருக்கிற நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஸோ ரொம்ப சீக்கிரமா பண்றது இட்ஸ் நாட் எ ரைட் திங். Another thing to guard against with regard to Hajj is that some people go and do the Hajj pilgrimage, like I said before, their faith is strong enough, and they come back puffed up and thinking, I'm perfect now. இது எப்படின்னா, ஒரு சில மனிதர்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமா போயிட்டு அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஒரு மிதப்பு வந்துருது, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கேன், நான் ரொம்ப கூல் பர்சன், நான் ரொம்ப சிறந்தவன், அந்த மாதிரிலாம் யோசிக்க ஒரு மிதப்பு வந்துருது அவங்களுக்கு. Now, I'm cool and nobody's like me. I did Hajj, என்ன மாதிரி யாரும் கிடையாது, நான் ஹஜ் பண்ணிட்டேன். And they goes to their head. So அந்த மிதப்பு தலைகணம் வரக்கூடாது நமக்கு. And it brings the reverse result. So நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இது சீக்கிரமா பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிர்த்த பாசிட்டிவ் எஃபெக்ட் நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு அந்த ஆணவம் வரக்கூடாது, ஆணவம் வந்துருது. They become worse Muslims than better Muslims. பெட்டர் முஸ்லிமா மாறதுக்கு பதிலா worst முஸ்லிமா மாறிடுறாங்க. So you want to go and do Hajj pilgrimage after you perfect your religion, and this must make you humble, more humble. ஸோ நீங்க ஹஜ் பயணம் போயிட்டீங்கன்னா நீங்க முன்னாடி இருந்ததை விட நீங்க ரொம்ப கனிவுடையவரா, ஹம்பிள், மோர் ஹம்பிள், மிக்க கனிவுடையவரா உங்க தன்மைகள் மாறி இருக்கணும். And I remember the proverb that says, "Don't be humble. You're not that great." So எனக்கு அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. Don't be so humble. You are not that great. நம்ம இன்னும் ரொம்ப கனிவடையறதுக்கு இன்னும் நிறைய பயணம் இருக்கு. நம்மள ரொம்ப மிதப்பா நினைச்சுக்க கூடாது. நம்ம இன்னும் அதுல கத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஹஜ் நம்ம செஞ்சோம்னா நம்மள அது ஒரு பெட்டரா, முன்னாடி இருந்ததை விட பெட்டரா, நல்ல கனிவுடைய முஸ்லீமா நம்மள மாத்தணும். Is observing the Hajj pilgrimage is very easy. All you do is get ready financially and with your vacations and everything, and then you travel to Saudi Arabia. ஸோ ஹஜ் பயணம் செய்யறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். எப்படின்னா, நம்ம ஃபினான்ஷியலா ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடணும். அதுக்கு தேவையான பண ரீதியான விஷயங்களை, அப்புறம் இந்த டிக்கெட் சம்பந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நம்ம சவுதி அரேபியால போய் நம்ம இறங்குறோம். As soon as you land there, they will assign a guide called Mutawif. நம்ம அங்க போய் இறங்கணும்னு நமக்கு ஒரு கைடு அசைன் பண்றாங்க. அவங்க பேர் அரபில முத்தவ்வா. To you, and the Mutawif and his assistants will tell you exactly what to do. அவங்க நமக்கு சொல்லுவாங்க நம்ம என்ன விஷயம் அங்க செய்யணும்ங்கறத நமக்கு அந்த கைடு சொல்லுவாங்க. But the main thing is that you memorize the statement labbaik Allahumma labbaik, means அதுல அந்த ஹஜ் பயணத்துல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான் லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக்க லா ஷரீக்க லக்க லப்பைக். My Lord, I respond to your call. Labbaik லா ஷரீக்க லக்க லப்பைக். லப்பைக்கனா என்னுடைய இறைவா, மை லார்ட், உம்முடைய அழைப்புதலுக்கு நான் பதில் அளிச்சிட்டேன், மறுமொழி அளிச்சிட்டேன். I responded. I respond to you. There is no partner with you. லா மீன்ஸ் நோ, லானா இல்ல, ஷரீக்கா துணை, பார்ட்னர், லா ஷரீக்க லக்க லப்பைக், உமக்கு நிகர் யாரும் இல்லை, உமக்கு இணை துணைகள் யாரும் இல்லை.
and the whole statement will be taught to you by the mutawwif. The main statement that you need to know throughout Hajj goes like this: Labbaik Allahumma labbaik, which means, my Lord, I respond to your call. திருப்பி ரஷாத் ரிப்பீட் பண்றாங்க. லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக். Labbaik la sharika laka labbaik. I respond to you. You have no partner. There is no partner with you. I respond to your call. And this is what it looks like. Here's the first word, labbaik, which means I respond to you. அந்த லப்பைக்க என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நான் மறுமொழி அளிக்கிறேன். I respond to your call. Labbaik Allahumma, which means my God or our God. அல்லாஹும்ம என் இறைவா இல்ல நம் இறைவா. Allahumma labbaik Allahumma labbaik. Labbaik, I respond to your call. La means no. Sharika means partner. லப்பைக்க மறுபடியும் மீண்டும் நான் மறுமொழி அளிக்கிறேன். லானா இல்ல, நோ. ஷரீக்க பார்ட்னர், இணை துணை. Or idol. La sharika laka, with you. லக்க மீன்ஸ் உங்க கூட. Labbaik, I respond to your call. Labbaik Allahumma labbaik. Labbaik la sharika laka labbaik. This is all you need, and you utter this statement, you memorize it and utter it all the time during Hajj, throughout Hajj. Anytime you change. நீங்க இந்த விஷயத்தை இந்த சொன்ன லப்பைக்க அல்லாஹும்ம லப்பைக்க நீங்க மனப்பாடம் பண்ணி எந்த சூழ்நிலையும் ஹஜ்ஜில் நம்ம என்ன நிலையில இருக்கும் போதும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். Direction, you climb a hill, down a hill, you meet friends. சஃபா மர்வாக்கு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது இந்த விஷயம் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். You say that labbaik Allahumma labbaik, labbaik la sharika laka labbaik. The details of the Hajj will be given to you by the guide that will be assigned to you as soon as you arrive in Saudi Arabia. மத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதற்கான விவரங்களை வந்து நீங்க இறங்கின உடனே உங்களுக்கு அசைன் பண்ற அந்த முத்தாவா அந்த கைடு வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். நேரம் இருக்கு. நம்ம டிபேட் இன்னும் ஃபுல்லா ஆக்சுவலா முடிக்கல. நிறைய விஷயம் ரஷாத் வந்து அந்த டிபேட்ல சொல்றாரு நமக்கு. நான் அந்த வீடியோவும் ஷேர் பண்றேன். ரஷாத் பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுமா. ஓகே, நம்ம இது ஆக்சுவலா முன்னாடி பண்ணதுதான். ஏன் அல்லாஹ் மட்டும் நம்ம சொல்லணும், ஏன் குரானை மட்டும் நம்ம தூக்கி பிடிக்கணும், இப்ப இருக்க முஸ்லிம்ஸ் என்னென்ன வயலேட் பண்றாங்க, ஸோ இந்த டிபேட்ல எல்லாமே நமக்கு தெளிவா சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் டைம் விட்ட இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Yes, did you agree that his source was the Quran? இப்போ ரஷாத் கலீஃபா சொல்றது நான் அப்படியே சொல்றேன். அப்துல் ரஹ்மான் வரும்போது அப்துல் ரஹ்மான் வேர்டு சொல்லி சொல்றேன். சோ நீங்க நம்புறீங்களா முகமதிடம் இருந்து குர்ஆன் வந்திருக்குங்கிற விஷயத்தை நீங்க நம்புறீங்களா? அப்துல் ஆமான்னு சொல்றாரு. Yes, did you agree that his source was the Quran? Yes. அவர் பின்பற்ற மூலாதாரம் குர்ஆன் தான்ங்கிற விஷயத்தை நம்புறீங்களா? அவர் ஆமான்னு சொல்றாரு அப்துல். Even according to hadith it says kana khuluquhu al-Quran. Yes. ஹதீஸ்ல இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. குர்ஆன் மட்டும் தான் அந்த விஷயத்தை ஹதீஸ்லயே சொல்லியிருக்காங்க. He represented the Quran, right? அவர் குர்ஆனை மட்டும் தான் நிலைநிறுத்தினாரு, கரெக்டா? Yes. So now we have the Quran. Okay. So therefore, if you want to follow Muhammad, you follow the Quran. அதனால எல்லாத்துக்கும் நீங்க ஆமாமான்னு சொன்னீங்க. முகமது நீங்க ஃபாலோ பண்ணனும்னா அப்ப நீங்க குர்ஆனை தான் ஃபாலோ பண்ணணும். Wait a minute, is this true? Yes, true. இருங்க, நான் சொல்லி முடிச்சறேன். நான் சொன்னது கரெக்டா? ஆமான்னு அவர் சொல்றாரு. Right. So this is what we're doing. We're following the இததானே நாங்களும் பண்றோம். Quran, which means we're following Muhammad. இததான் நாங்களும் பண்றோம். நாங்க குர்ஆனை ஃபாலோ பண்றோம். அப்பனா நாங்க முகமதை ஃபாலோ பண்றோம் தானே அர்த்தம். However, Muhammad's job was to deliver the message. He did the job. He did a good job, and he's gone. எப்படி இருப்பினும் முகமதுக்கு அசைன் பண்ண ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அந்த அல்லாஹ் கொடுத்த ரோல், அவருக்கு பொறுப்பு என்னன்னா குர்ஆனை மட்டும் சேர்ப்பிப்பது. அதை அவர் பண்ணாரு, சிறப்பா பண்ணாரு. He did a good job. அவர் போயிட்டாரு, அவ்வளவுதான். And that's his role.
He cannot guide you. And that's it, no more. அவரால உங்களை வழி நடத்தலாம் முடியாது. You have to think of வேற எதுவுமே அவரால உங்களுக்கு எதுவுமே செஞ்சிட முடியாது. This is what the Quran says. that's what இதுதான் குர்ஆன்லயும் சொல்றாங்க. ما على الرسول إلا البلاغ. மா அலா ரசூலி இல்லல் பலா. Negatives. 599. ما على الرسول إلا البلاغ. I think as far as I know, in this surah, it means like you, Muhammad, do not force people to believe in Islam. Except You it's are repeated. only சோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், அப்துல் சொல்றாருன்னா, நீர் முகமது இந்த மார்க்கத்தை பின்பற்றுமாறு மனிதர்களை வந்து நீ நிபந்தனை பண்ணக்கூடாது. responsible for delivering the message. நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க எதை நினைச்சு வரி பண்ணணும்னா இந்த விஷயத்தை சேர்ப்பிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு. This is a general statement that is not violated anywhere in the Quran. It is repeated. சோ இந்த விஷயம் தான் குரான்ல எதுவும் வைலேட் ஆகல இந்த பிரின்சிபல். ஆனா வந்து நிறைய இடத்துல குரானை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல. على الرسول إلا البلاغ. على 24 54 20 الرسول إلا البلاغ المبين. And they repeated many times. So the sole வாலா ரஸ்லி இல்லல் பலா அல் முபீன். function of the prophet or the messenger is to deliver the message. சோ அவங்க வந்த தூதரோட ஒரே ஒரு வேலை வந்து என்னன்னா செய்தியை சேர்ப்பிப்பது மட்டும்தான். إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. Right. You This do is not also right. supporting the இன்னகலா தக்திமன் ஹப்பத வலாக்கின்னல்ஹா யக்திஹும் யக்திமன் யஷ்ஹு. same surah you said it now. It's mean like you don't force the people for believing. No, you just deliver the message Yeah. and you perform it and teach the people how they do. No. அப்ப அப்துல் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்தியை சேர்ப்பீங்க, அது மட்டும் தான் உங்களோட வேலை. அப்புறம் நீங்க செஞ்சு காட்டுங்க எப்படி பண்ணணும்னு. அப்ப ரஷாத் என்ன சொல்றாரு, No. So now you're adding other things. இல்ல இப்போ நீங்க என்ன பண்ணீங்க, வசனத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றீங்க. கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. Because it says ما على الرسول إلا البلاغ. அவ்வளவுதான். வால ரஸ்லி இல்லல் பலா, தூதருடைய வேலை வந்து செய்தியை சேர்ப்பிப்பது மட்டும்தான். ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். These Nothing people, else. this வேற எதுவும் நம்ம ஆட் people பண்ணக்கூடாது. comes to this the mosque here. Who they follow? They இப்போ அப்துல் கேக்குறாரு, அப்ப இங்க உங்க பள்ளிக்கு வர எல்லாரும் யார ஃபாலோ பண்றாங்க? follow you how to do, right? உங்களை தானே பார்த்து ஃபாலோ பண்றாங்க எப்படி பண்ணுங்கிற விஷயத்த. The full of the Quran. இல்ல ரஷாத் சொல்ற, இல்ல அவங்க குரானை தான் ஃபாலோ பண்றாங்க அந்த இடத்துல. அவங்க இங்க பள்ளிக்கு வர ஒவ்வொருத்தரும் குரானை தான் ஃபாலோ பண்றாங்க. You hold this Don't follow Quran, me. No. you hold this Quran and you teach it in the Quran, so they sit and they listen and look at you and they say that's right, that's right. சோ இப்ப நீங்க குரானை வச்சு நீங்க பயன் பண்றீங்க, போதனைகள் சொல்றீங்க, அவங்க தலையாட்டிட்டு ஆமா ஆமான்னு சொல்றாங்க. Who is right? இப்ப யாரு கரெக்ட், யார பார்த்து அவங்க பண்றாங்க? Quran. ரஷாத் சொல்றாரு குரான் தான் கரெக்ட். Dr. Khalifa right in a way of interpreting the Quran here. So I am following the Dr. Khalifa. சோ குரானை வந்து ரஷாத் கலீஃபா இன்டர்பிரேட் பண்றாரு, நமக்கு சொல்லி தராரு. அப்ப ரஷாத் கலீஃபா தான் நம்ம ஃபாலோ பண்றோம். No, you're not. If you follow Dr. Khalifa, then you're not right. இப்போ இல்ல நீங்க சொல்ற தப்பு. நீங்க ரஷாத் கலீஃபா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தப்பான பாதையில இருக்கீங்க, அது தப்பு. That's right. That's right. Okay. And let's also Any brother here, and we all know this, we do not follow any person. And we emphasize here, we are worshippers of God alone. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே நம்ம யாரையும் பின்பற்ற கூடாது. நம்ம சொல்ற தூக்கி பிடிக்கிற ஒரே விஷயம் வந்து We all know this, we do not follow any person. And we emphasize here, we are worshippers of God alone. We follow தூக்கி பிடிக்கிற ஒரே விஷயம் அல்லாஹ்வை மட்டும் தான் நம்ம the வணங்கணும். word of God alone. But அல்லாஹ்வோட ஒரு வார்த்தையான குரானை மட்டும் தான் நம்ம தூக்கி பிடிக்கணும். if I am if I say anything that is not in the Quran or contradicts the Quran, I'm the first one to appreciate alerting me to this. குரான் இல்லாத விஷயத்த நான் சொன்னேன்னா, அதை என்கிட்ட நீங்க சொல்லும் போது நான் குரான் இல்லாத விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ற முதல்ல நான் தான் இருப்பேன். Because then I'm wrong. ஏன்னா அப்படி நான் சொல்லிட்டேன்னா நான் தப்பான பாதையில இருக்கேன். Nobody follows me. If I am following the என்ன யாரும் ஃபாலோ பண்ணல. Quran, why should come to this mosque to listen to Khalifa? You don't need to. அப்போ அப்துல் கேக்குறாரு, அப்போ நான் வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ண, நான் ஏன் இந்த பள்ளிக்கு நான் வரணும் அப்படின்னு கேக்குறாரு. You don't need I to. look அப்ப ரஷாத் சொல்ற, இல்ல நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. in the house. I don't need even to look to Mr. That's right. That's right. That's அப்ப என்கிட்ட வீட்டுல குரானை தான், நான் குரானை மட்டும் படிச்சு நான் ஃபாலோ பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ரஷாத் ஆமா கரெக்ட், குரான் மட்டும் இருந்தா போதும், Absolutely. You don't need anybody. உங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை. You don't need Rashad Khalifa or anybody. உங்களுக்கு ரஷாத் கலீஃபா தேவையில்லை, வேற யாரும் தேவையில்லை. Just, if you have the Quran, you don't need anybody. உங்களுக்கு குரான் உங்க கையில இருந்துச்சுன்னா வேற யாரும் உங்களுக்கு தேவையில்லை. Because
You follow the Quran and nothing else. You said ஏன்னா நீங்க குரானை மட்டும் ஃபாலோ பண்றோம். குரான் நத்திங் பட் குரான். குரானை தாண்டி வேற எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. in your brochures here also Islam being practiced today. Can I go back to your question? Why? நான் சிட்ரேட்ல இருந்து ஒரு விஷயத்த படிக்கும்போது அஷாத் கேக்குறாரு, நீங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதை நான் இப்ப திருப்பி ஆன்சர் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. Come here to the mosque. Yes. There's a command in the Quran that says وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُم بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ. அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, ஏன் வந்து எல்லாரும் வந்து இந்த பள்ளிக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 18:28. வாசபிர் நஃப்ஸகமா அல்லதீன யத்தனு ரப்பஹும் பில் ஹதி வல் அசி யுரிதூன வஜ்ஹஹு. It says force yourself to be with those who worship God alone. யாரு அல்லாஹ்வை வழிபடுறாங்களோ அவங்க கூட நம்ம இருக்கிறதுக்கு நம்மளே நிபந்தனை பண்ணிக்கணும். Because it's a social function. This is why God instituted the Friday prayer every week. So ஏன்னா அது சோசியல் ஃபங்க்ஷனா இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கும் நமக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும். all the believers who follow the Quran alone must get together. They must know each other. They must be united. சோ எல்லா நம்பிக்கையாளர் மூமின்களும் ஒரு ஒரு இடத்துல கூடணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும். As you know, throughout the Quran, these instructions are குர்ஆன் முழுக்க நிறைய விஷயங்கள்ல இந்த கட்டளைகள் நம்ம பாக்குறோம். there. So this is the only reason we are here. சோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இங்க இருக்கோம். And there are replicas of this masjid in many other places around the world. not to teach We do not have Rashad Khalil. இங்க இருக்க பள்ளி மாதிரியே உலகத்துல பல இடத்துல பள்ளிகள் இருக்கு. அந்த இடத்துல ரஷாத் கலீஃபா இல்ல. There. Because we have our leader is the Quran. Our Imam is the Quran. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்க இருக்க பள்ளிகள் மாதிரி நிறைய பள்ளிகள் உலகத்துல இருக்கு. எல்லா இடத்துலயும் ரஷாத் கலீஃபா இல்ல. இப்போ நம்மளோட லீடர் அப்ப இங்க யாருன்னா குர்ஆன் தான் நம்ம லீடர், குர்ஆன் தான் நம்ம தலைவர், குர்ஆன் தான் நம்ம இமாம். Our guide is the Quran, the word of God. We are worshippers of God alone. And we go out of our way to destroy persons or idols of any kind. நாங்க அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்க வழிபடுவோம். எந்த விதமான ஒரு இணை தெய்வத்தை இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கான பேச்சுக்களையும் செயல்களையும் நாங்க கண்டிப்பா நாங்க செய்வோம். Alive or dead. இறந்த ஒரு இணை தெய்வமோ உயிரோட இருக்க இணை தெய்வமோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா அதை நாங்க புறக்கணிப்போம். So this is the reason we get together here. So இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க இங்க கூடுறோம் பள்ளியில. In your brochures here also, if you can comment on this please. You said here Islam being practiced today is severely corrupted beyond recognition. எனக்கு இதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க எழுதின அந்த சிட்ரேடுல இன்னைக்கு நடைமுறையில் இஸ்லாம் வந்து நமக்கே அறியாத ஒரு நிலையில வந்து பயங்கரமா சீர்கெட்டு இருக்குன்னு போட்டிருக்கீங்க. இத பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா, விவரிக்கிறீங்களா? Absolutely. The Muslims in the world today do not do anything according to the Prophet Muhammad's teachings. இன்னைக்கு நடைமுறையில் இருக்க முஸ்லீம் வந்து எதையுமே வந்து முகமது சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பண்ணல. You, for example. உதாரணத்துக்கு நீங்க Did you make wudu today? இன்னைக்கு நீங்க உது பண்ணீங்களா? Yes, I do. Okay. ஆமா, நான் உது செஞ்சேன் அப்துல் சொல்றாரு. Can you describe it to me? நீங்க பண்ண அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸ் என்கிட்ட சொல்லுங்க அப்படி. As usual. Okay, go ahead. எப்பவும் போல பண்ணி காட்டுங்க. Number 1, you open the faucet. ஃபர்ஸ்ட் டேப்பை திறந்தீங்களா? You wash your hand. Yes. கை கழுவுனீங்களா? I wash my face. Okay. முகம் கழுவுனீங்களா? Yeah. My feet. Yeah. கை கால் கழுவுனேன். That's as far as I know. Okay, you didn't do your head. Yes, I தலையை விட்டுட்டீங்களே அப்படின்னு அஷாத் கேக்குறாரு. No, you didn't. my head, my ears, my mouth. That's என்னோட காதையை நான் கழுவுனேன், அப்புறம் என்னோட வாயும் நான் கழுவுனேன். sunnah. That's what it அது said. வந்து சுன்னா. You said you can follow sunnah. According to I'm asking you what you did. இல்ல நீங்க மத்தவங்களை சொல்லி நான் நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். well, I What did you actually exactly did what I did. I said nawaitu sunnah al-wudu. நான் என்ன சொன்னேன்? நவைத்து சுன்னா அல் உது நான் சொன்னேன். There is sunnah before fard. Sunnah, it's been washing my mouth because தொழுகைக்கு முன்னாடி ஒரு சுன்னா ஒண்ணு இருக்கு. I am going to stand. ஏன்னா நான் வாயை கழுவுனேன். ஏன்னா என் பக்கத்துல வந்து இன்னொருத்தர் பக்கத்துல நிக்க போறேன். என்னுடைய கெட்ட நாட்டம் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது. Next to someone, I don't want him to bother my smell. So I wash அதனாலதான் என்னோட வாயை நான் வந்து கழுவினேன். my mouth. Okay, so you wash your hands first.
Yes. Okay, and then you wash your mouth, your mouth, and Yes. then you Wash my nose. And my face. then you wash your face, And my arms. your arms, My hair. your hair, My ears. your ears, My feet. my feet. Okay. 8 steps. Yes. 8 ஸ்டெப் பண்ணிருக்கீங்க நீங்க. The 8 steps, right? Yes. 8 ஸ்டெப் பண்ணீங்களா? ஆமா 8 ஸ்டெப் நான் பண்ணேன். Okay, now if you look in the Quran, இப்ப குர்ஆன் என்ன சொல்றாங்க அல்லாஹ் இத பத்தி? this came out of Muhammad's mouth. நான் சொல்ற இந்த விஷயம் இப்ப வந்து முகமது வாயாலே வந்த விஷயம் இது. I'm taking you as an example நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு because சொல்றேன். you're telling me that the Muslims practice something that is corrupted, severely corrupted. If you look in the Quran, what came out of Muhammad's mouth is the following: يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. சூரா 5 அல் மாயிதால 6வது வசனம். 4 steps. 4 ஸ்டெப் தான். Now Satan will not accept that. நிச்சயமா 4 ஸ்டெப் பண்ண போறோம்னு சொன்னா சைத்தானுக்கு அத கண்டிப்பா சைத்தான் ஒத்துக்கவே மாட்டான். He has to have his 4 steps. அவன்கிட்ட இருந்து ஒரு 4 ஸ்டெப் ஆட் பண்ணனும் அவன் ட்ரை பண்ணுவான் சைத்தான். This will help Islam if we add 2 or 3, of course. இப்போ அப்துல் கேக்குற இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா 2-3 ஆட் பண்ணா இதான இஸ்லாத்தை பாதிச்சிருமா? If I wash my hands, ரஷா சொல்றாங்க ஆமா கண்டிப்பா பாதிக்கும் இஸ்லாத்தை. Yes. if I wash my hands Yes. and plus my ears, Yes. and if I wash thoroughly, if I clean myself, that will நான் என்ன சுத்தப்படுத்திக்கிட்டா என் காதை கழுவுனா என் வாயை கழுவுனா இதெல்லாம் இஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுமோ? help Islam. Absolutely. கண்டிப்பா பாதிக்கும். அப்சல்யூட்லி. If I pray to You're not if I pray to Allah, Allah ஏன்னா நீங்க இந்த இடத்துல குர்ஆன் நீங்க ஃபாலோ பண்ணல. subhanahu wa ta'ala says, pray to Allah. Hold it. Let's stay with the wudu. Okay? We're going to go to other example. இல்ல நீங்க மத்த விஷயத்துக்கு போக வேணா முதல்ல ஒதுவை நம்ம முடிப்போம். I want to show you that the Muslims do not do anything according to Muhammad's teaching. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ இன்னைக்கு நடைமுறைக்கு முஸ்லிம் எதையுமே முகமது சொன்ன மாதிரி அவங்க செய்யல. Out of Muhammad's mouth came the teaching that we should have 4 steps. முகமது தன்னோட வாயாலே சொல்லியிருக்காரு 4 ஸ்டெப் தான் பண்ணணும்னு. You made 8 steps. நீங்க 8 ஸ்டெப் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 4 from God and 4 from Satan. 4 அல்லாஹ்விடமிருந்து வந்தது, 4 சைத்தானிடமிருந்து வந்தது. What's wrong with that? So this is what is wrong with it. அப்துல் கேக்குற அது என்ன தப்பு இருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணா? What is You wrong have with a sharik. You have a அஷா சொல்றாரு அப்ப நீங்க தப்பா நீங்க ஷெரீக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இணையா அல்லாஹ்க்கு இணையா ஒருத்தவங்க வச்சிருக்கீங்க. another God besides God telling you who told you to do. இந்த 4 ஸ்டெப் நீங்க பண்றீங்க. இந்த அல்லாஹ்வை தாண்டி உங்களுக்கு வேற எந்த ஒரு அல்லாஹ் அந்த விஷயத்தை சொன்னாங்க 4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண சொல்லி? Additional 4 steps, another God. யாரு? கண்டிப்பா நீங்க வேற ஏதோ கடவுள் வச்சிருக்கீங்க. அந்த கடவுள் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4 ஸ்டெப் பண்ண சொல்லி உங்களுக்கு ஏவி இருக்காங்க. It's more clean. இல்ல நான் அதிகமா நான் சுத்தப்படுத்திக்கிறேன் அப்துல் சொல்றாரு என்ன. Take a bath. அப்ப நீங்க குளிச்சிட வேண்டியதானே அப்படின்னு அஷா சொல்றாரு. I take a bath sometimes. நான் ஒரு சிலர் குளிக்கவும் செய்வேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. Well, fine, but this has When I nothing take to a do. bath, there is no need We're talking about the worship, okay? This is talking about இல்ல நான் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம வழிபாட பத்தி பேசிட்டு இருக்கோம். ablution as an act of worship. நம்ம பண்ற அந்த ஒது வழிபாடின் ஒரு வகை. Yes. I brush my teeth in the morning when I get up, but this has nothing to do with நான் காலை எழுந்து என்ன பல்லு விளக்குறேன். ஆனா அதுக்கும் வழிபாடுக்கும் சம்பந்தம் கிடையாது. worship. Yes. This is my hygienic practices, அது என்னோட சுத்தமா வச்சுக்க கூடிய ஒரு பழக்க வழக்கம் அவ்வளவுதான். Yes. okay? But to talk about the wudu as a form of worship, do the Muslims follow what came out of Muhammad's? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒது இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒது முகமது வாயால வந்த அந்த சூரா அல் மாயிதா 6வது வசனப்படி அவங்க செய்யறாங்களா? mouth? The answer is for you, no. உங்களோட கேஸ்ல நீங்க பண்ணல, அதுதான் உண்மை. ஓகே இன்ஷால்லா நேரம் ஆயிடுச்சு, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.